வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் அந்த வார்த்தையை உச்சரிக்கிற போது இப்படியெல்லாம் நடக்குமா என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். நிச்சயமாக ஒரு கருத்தாக அல்லது ஒரு அப்சர்வேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விமர்சனமாக அவர் உதிர்த்த ஒரே ஒரு சொல் இந்த நாட்டின் இளைஞர்களை, ஒட்டுமொத்த இளைஞர்களையும் முசுப்பேற்றி விட்டது அல்லது வெளிப்படைய வைத்திருக்கிறது. கரப்பான் பூச்சி, வேலையற்ற இளைஞர்கள் எல்லாம் கரப்பான் பூச்சியைப் போல அப்படி என்று அவர் சொல்லிய அந்த வார்த்தை அபிஜித் என்ற இளைஞர் மூலமாக இந்த நாட்டின் மிகப்பெரிய இயக்கமாக இன்று உருவெடுத்திருக்கிறது. அந்த இயக்கம் ஒரு போராட்டத்திலும் ஈடுபட்டு அந்த போராட்டத்தின் கோரிக்கையிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவும் சாதாரண கோரிக்கை இல்லை, அசைக்க முடியாத இரும்பு மனிதர் என்று பிரதமர் மோடி அவர்களுக்கு கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டிருந்த பிம்பம் ஏறத்தாழ தகர்க்கப்பட்டிருக்கிறது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரில் கூடிய இளைஞர்களின் கூட்டம் அது காட்டிய எழுச்சி பாரதிய ஜனதாவை உண்மையிலேயே ஆட வைத்து விட்டது. இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம். நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. நீட் தேர்வு மோசடி, அந்த மோசடிக்கு பொறுப்பேற்று அந்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை இப்போது நிறைவேறியிருக்கிறது. சிஜேபி எனக்கூடிய இந்த அமைப்பு, கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கம் இன்னும் முழுமையான ஒரு அரசியல் கட்சியாக வடிவம் பெறவில்லை என்பது யதார்த்தம். ஆனால் அதற்கு முன்னே ஒரு முக்கியமான தேசிய அளவில், நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கிறது. நீட் தேர்வு தொடர்பாக அவர்கள் அடைந்திருக்கும் வெற்றி முழுமையானதா இல்லையா என்பதெல்லாம் அடுத்த விமர்சனம். ஆனால் குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா முதல்ல அவங்களுக்கு அந்த வடமாநில இளைஞர்களுக்கு இதனுடைய விபரீதத்தை எடுத்து சொல்லவே ஆள் கிடையாது. யாரும் இதை பற்றி யாரும் புரிதலே இல்லை. எனவே இந்த நீட் தேர்வில் நடந்த மிகப்பெரிய மோசடி, வினாத்தாள் கசிவு போன்ற மோசடிகள் ஏற்கனவே ஆள்மாறாட்டமெல்லாம் நடந்திருக்கு இந்த தேர்வில். அப்போதெல்லாம் இது பெரிய அளவில் சென்றடையவில்லை, இவர்களுக்கு அது புரியவில்லை. இப்போது நேரடியாக அதனுடைய குரூரமான அந்த ஒரு முகத்தை இவர்கள் பார்க்க நேர்ந்ததால், அதனுடைய உண்மையான ஒரு மோசடியான ஒரு தன்மையை இந்த மாணவர்கள், இந்த இளைஞர்கள் புரிந்து கொண்டதால் அந்த புரிதல் அது ஏற்படுத்திய ஒரு உத்வேகம், அந்த தூண்டுதலின் பெயரால், அதனுடைய எழுச்சியால், அந்த உணர்வு தந்த வேகத்தால் இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. போராட்டத்தினுடைய விளைவாக ஒன்றிய அமைச்சர் ஒருவரே பதவி விலகுகின்ற அளவிற்கு எல்லைக்கு இது சென்றிருக்கிறது. இந்த பாரதிய ஜனதா அரசின் இந்த ஒரு 12 ஆண்டுகளில் நடக்காத ஒன்று இந்தியாவில் நடந்திருக்கிறது என்கிற அளவிலே உலக நாடுகளின் கவனத்தை இந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவிற்கு ஈர்த்திருக்கிறது. ஒரு இளைஞர்களின் போராட்டம் இந்தியாவில், ஏன்னா இந்தியாவில் இப்போ ஏற்கனவே நம்ம ஆசிய நாடுகள், அண்டை நாடுகளில் நிறைய 2025 இந்த ஜென்ஜி தலைமுறையின் போராட்டம் பல்வேறு ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தியது. பங்களாதேஷ், நேபாளம், இப்படி பல நாடுகளில், இன்னும் சில நாடுகளிலெல்லாம் இந்த மாதிரி போராட்டங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. இது இந்த ஜென்ஜி தலைமுறையினுடைய போராட்டம். இந்தியாவில் இதை எதிர்பார்க்கல யாரும், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அதை இவங்க எதிர்பார்க்கலை. பாரதிய ஜனதா இதை எதிர்பார்க்கலை. பிரதமர் மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே இந்த போராட்டம் இவ்வளவு காத்திரமாக, இவ்வளவு வேகமாக, இவ்வளவு உக்கிரமாக, இவ்வளவு பிரம்மாண்டமாக இது ஒரு உருவெடுக்குங்கிறத அவங்க கணிக்க தவறிவிட்டார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அவங்க முதல்ல கொஞ்சம் அலட்சியமாக தான் இந்த அரசு இதை டீல் பண்ணிச்சு. அதற்கு பிறகு நாளாக சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்துக்கு வந்த பிறகு இந்த போராட்டம் வேகம் எடுக்கிறது. இளைஞர்கள் அவரை அப்புறப்படுத்தி மருத்துவமனைக்கு போன பிறகு இந்த போராட்டம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு செல்கிறது. அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்களுடைய 3 கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அதில் முதல் கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை, அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிறாங்க. அதை ஏற்றுக்கிறாங்க. அவர் பதவியும் விலகிட்டார். இது மிகப்பெரிய கவனத்தை உலக அளவில் ஏற்பட்டிருக்கு. சர்வதேச அளவிலான ஊடகங்கள் இந்த போராட்டத்தை பற்றி எப்படி பார்க்குது அப்படிங்கிறது இது. ஏன்னா நம்ம அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அப்போ தான் இந்த போராட்டம் அடுத்து இந்த ஜென்ஜி தலைமுறையினுடைய போராட்டமும் அரசியலும் அடுத்து என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கும் சிந்திப்பதற்கும் உலக அளவில் நம்மளை பற்றி எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து முக்கியமானது. அதை பற்றி இந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு முக்கியமான ஒரு
கட்டுரை வந்திருக்கு. அதில் என்னென்னா, அது என்ன தலைப்பில் வந்திருக்காங்கன்னா, தலைகீழ் மாற்றம், மோடிக்கு அரிதான தோல்வி, ரொம்ப அபூர்வமாக அந்த தோல்வி நடந்திருக்கு அப்படின்னு போட்டு சிஜேபி போராட்டத்தை உலக ஊடகங்கள் எவ்வாறு உற்று நோக்கின அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்தியா சர்வதேச அளவில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறது. இப்போதும் அது ஒரு வளர்ந்து வருகின்ற வேகமாக வளர்கின்ற நாடு, வளர்ந்து வருகின்ற நாடு அப்படிங்கிற அளவில் அந்த இந்தியாவில் நடக்கிற மாற்றங்கள் மிக உன்னிப்பான கவனத்தை பெறுகின்றன. வளர்ந்து வருகிற நாடு மட்டுமில்லை, இது மிகப்பெரிய சந்தையும் கூட. உண்மையிலேயே யதார்த்தம் என்னென்னா, இந்தியாவை அவங்க ஒரு நாகரிகமான சொல்லுவாங்க, வளரும் நாடு, வளர்ந்து வரும் நாடும்பாங்க. ஆனால் அதெல்லாம் காரணம் இல்லை. பாப்புலேஷன் இந்தியா சீனாவுக்கு அடுத்து நம்ம தான் அதிக மக்கள் தொகை. இது பெரிய சந்தை எல்லா நாடுகளுக்கும். அதனாலேயே இந்தியாவில் என்ன நடக்குது, இந்திய அரசியலில் உள்ள மாற்றங்களை, நகர்வுகளை உலக அளவில் உள்ள நாடுகள் உற்று கவனிப்பது வழக்கம். இந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்தியாவில் ஒரு அரசு நீடித்து வருவது உண்மையிலேயே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சங்கிறதுனால, இந்த அரசு ஒரு போராட்டத்திற்கு பணிகிறது என்பது முக்கியமான செய்தியாக உலகத்திற்கு தெரிகிறது. மோடி அரசு ஒரு உறுதியான அரசு என்று, நிலையான அரசு என்று பார்க்கப்பட்ட அல்லது ஒரு கட்டமைக்கப்பட்ட மோடியின் இரும்பு மனிதர் என்று கட்டமைக்கப்பட்ட மோடியின் பிம்பம் அதில் ஒரு சின்ன விரிசல் விழுகுது அப்படின்னா அதை உலகம் கவனிக்கத்தான் செய்யும். உலக ஊடகங்கள் அதை பற்றி முக்கியமான சில கமெண்ட்ஸ், சில விமர்சனங்களை வெளியிட்டிருக்கின்றன. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இந்த பல்வேறு ஊடகங்கள், சர்வதேச ஊடகங்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கணும் ஒரு தொகுப்பை, ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஃபினான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஏட்டில் இது ஒரு ஒடுக்குமுறை நடவடிக்கைக்கு பிறகு, போராட்டக்காரர்கள் மீது ஒடுக்குமுறை நடவடிக்கை நடத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த முழக்கங்கள் பிரதமருக்கு எதிராகவே திரும்பின அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. ஆனால் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான செய்தி வழக்கமாக பாரதிய ஜனதா அல்லது இந்த இந்துத்துவ பரிவார அமைப்புகள் என்ன செய்வாங்கன்னா, அரசுக்கு எதிரானு இல்லை, ஒரு சில நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு முழக்கங்களை எழுப்புகிறவர்கள் மீது, போராடுகின்றவர்கள் மீது இவங்கெல்லாம் ஆன்டி நேஷனலிஸ்ட், ஆன்டி இண்டியன், தேச விரோதிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க. அது கடந்த 10-15 ஆண்டுகளாக இந்தியாவில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சார உத்தி இதில் ஈடுபடலை. இந்த போராட்ட குழுவினருக்கு எதிராக, சிஜேபிக்கு எதிராக அல்லது ஜென்ஜி தலைமுறையின் போராட்டத்திற்கு எதிராக இந்த பிஜேபி அரசு மேற்கொண்ட அந்த போராட்ட உத்தி, அந்த பிரச்சார உத்தி எடுபடலை அப்படிங்கிறத ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை சொல்லியிருக்கு. அதில் இன்னொரு விஷயத்தையும் அந்த பத்திரிகை சுட்டி காட்டியிருக்கு. இதில் பிரதமருக்கு எதிரான அல்லது பாஜக அல்லாதவர்கள் மட்டும்தான் போராடினாங்கிறதுக்கு இல்லை, அந்த கட்சியை சேர்ந்த, குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர் பாஜகவை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, மாணவர்களே பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களும் பிரதமருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி இந்த போராட்டத்தில் பங்கேற்கும் சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அந்த இது சுட்டி காட்டியிருக்கு. இதை வீணா வேணுகோபால் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்காங்க, கட்டுரையாளர் எழுதியிருக்காங்க. இன்னொன்று இந்த ஊடகங்கள் மாணவர்கள் மீதான அடக்குமுறையை சரியாக இது பண்ண முடியாத ஒரு சூழல், அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்ததுனால இந்த மாணவர்களே அவர்களே சுயாதீனமாக அவர்களே செல்ஃபோனில் எடுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சுதந்திரமான ஊடகங்கள், தனி நபர் ஊடகங்களாக செயல்பட்டு அவங்களே படம் பிடித்து இந்த சமூகத்திற்கும் உலகத்திற்கும் அதை வெளிப்படுத்தினதுனால இவர்களுடைய போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை, போராட்டத்தின் அந்த தீவிரத்தை அரசால் மூடி மறைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறதையும் அந்த 10 கட்டுரையில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுபோக தி எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதழ் இதை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கு. அவங்க என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் இதுவரைக்கும் அந்த பிரதமரை நையாண்டி, அதாவது இவங்க ரொம்ப சீரியஸாக இல்லை, இந்த ஜென்ஜி தலைமுறை அவர்களுக்கே உரிய பாணியில் நக்கலும் நையாண்டியுமா ரீல்ஸு, மீம்ஸ் இப்படி போட்டு இந்த கருத்துக்களை பரப்பிட்டாங்க. பிரதமருக்கு ஆலோசனை சொல்லுகிற மாதிரி, நீ கேமரா கோணம் இப்படி நின்று நீங்கள் எடுத்துருக்கணும், இப்படி இதுக்கு இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கணும், இப்படிலாம் பிரதமருக்கே ஆலோசனை சொல்லுகிற மாதிரியான மீம்ஸுகளெல்லாம் வெளியிட்டு அவரையே ஸ்தம்பிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இதழ், தி எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிற இதழ் அந்த கட்டுரையில் அவங்க எழுதின கட்டுரையில் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அவங்க பாணியிலே பாரதிய ஜனதா என்ன பாணியில் இந்த இதுவரைக்கும் தன்னுடைய கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை பரப்பியதோ அதே கருத்துக்களை, அதே பாணியை இந்த ஜென்ஜி தலைமுறையினர் தங்களுக்கான பாணியாக கையாண்டு அவர்களை முறியடித்திருக்கின்றனர். தங்களுடைய குரலை அவர்களை கேட்க வச்சுருக்காங்க, அதற்கு பணியை வைத்திருக்கிறார்கள்ங்கிறது அவங்க சொல்ல வர கருத்தாக இருக்குது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிற ஒரு அடையாளம் கொண்ட இந்தியா
இன்றைக்கு வந்து அந்த ஜனநாயகத்திற்கான ஒரு அணுகுமுறைகளை நடைமுறைகளை முறையாக கடைபிடிக்கிறதாங்கிற கேள்வியை உலக அரங்கில் இந்த இளைஞர்களுடைய போராட்டம் எழுப்பி இருக்கிறது என்பது முக்கியமான செய்தியாக ஊடகங்கள் உலக சர்வதேச மீடியாவில் அது பேசுபொருளாக இருக்குது. ரொம்ப முக்கியமான கருத்து இது. ஏன்னா நாங்கள்லாம் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு தான் இவங்க சொல்லிக்கிட்டு தான் பண்ணுறாங்க. தேசப்பற்றாளர்கள் அப்படிங்கிற பேரில் இந்திய ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க. அந்த ஜனநாயகமே பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. தாங்கள் நினைத்ததைத்தான் செய்வோம் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இந்த ஏற்கனவே இவர்களுக்கு ஆட்சியில் இருந்த அசுரபலத்தை பயன்படுத்தி பல்வேறு நடவடிக்கைகள் அவங்க எடுத்திருக்காங்க. எல்லாமே அயோத்தியில் வந்து இப்போ முறைகேட்டுக்கு பேர் போன ராமர் கோயிலை கட்டியதாகட்டும், ஜம்மு காஷ்மீரை வந்து அதுக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த 370 ரத்து செய்த அரசியல் சட்டத்தின் பிரிவு 370 ரத்து செய்ததாகட்டும், இப்படி நிறைய நடவடிக்கைகளை அவர்கள் வந்து தங்களுடைய சக்தி அந்த நாடாளுமன்றத்தில் அவர்கள் கிடைத்த வலுவை பெரும்பான்மை அந்த பலத்தை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த 2024 அவங்களுக்கு அந்த பலம் கிடைக்கல. இருந்தாலும் கூட அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க அந்த ஆதரவோடு இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து அவர்கள் எடுத்து வருகிறார்கள். இதோடு அவங்க நிற்கலை. ஏற்கனவே ஒரு புள்ளியில் ஒரு அந்த கல்வியினுடைய அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு குவிக்கிற அந்த மசோதா நல்ல வேளையாக நாடாளுமன்ற நிலைக்குழுவின் வந்து ஒரு அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது நிறைவேறிச்சுன்னா கல்வி மாநிலத்தின் முற்றுமுழுதாக மாநிலத்தினுடைய உரிமையிலிருந்து பறிக்கப்பட்டுவிடும். மாநிலத்தின் கையில் எதுவுமே இருக்காது கல்வி தொடர்பாக. நீங்கள் வெங்கி தமிழ்நாட்டில் வந்து முழுக்க இப்போ ஒரு வெளிமாநில மாணவர்களை மட்டும்தான் படிப்பாங்க சேர்ப்பாங்க அப்படிங்கிற முடிவை நீங்கள் அவங்க எடுத்தால் கூட நாம் அதற்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்மகிட்ட எந்த அதிகாரமும் இருக்காது. ஏற்கனவே மாநிலத்துக்கு நிறைய அதிகாரங்கள் இல்லை. வரி உட்பட நிறைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டாச்சு. கல்வி பாதி இருக்குது, பாதி அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி ஒரு பேரில் இருக்குது. ஆனாலும் அதையும் அந்த பாதி இருக்கிற உரிமையையும் பறிப்பதற்கான மசோதா தான் பல்கலைக்கழக மானியக்குழு தொடர்பான புதிய மசோதா. அதனுடைய மொத்தம் ஒன்றிய அரசுக்கு அந்த அதிகாரத்தை கைமாற்றுவது தான் அந்த மசோதானுடைய நோக்கம். அது குறித்து நிறைய பேசினாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் உண்மையிலே அதையும் வாதிக்கப்பட்டுச்சு ஒரு செக்ஷன். அதாவது தமிழ்நாட்டில் வந்து இப்போ என்னென்னா டெல்லி போராடி கொண்டு இருக்கிறது, தமிழ்நாடு இப்படி திரை மோகத்தில் மூழ்கிருச்சுன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வருது. ஆனால் அதே தமிழ்நாட்டில் தான் இத்தனை மாணவர்கள் கூடி இப்போ இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. பாலநிலத்தில் இவ்வளவு பெரிய தன்னெழுச்சியாக போராட்டங்கள், இளைஞர்கள் போராட்டங்கள் நடந்தது இப்போ தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு சமூகத்தில் முழுக்க எல்லோருமே மூடர்களாக மாறிட மாட்டாங்க, அல்லது எல்லோருமே தவறான ஒரு திசையை நோக்கி பயணப்பட்டுற மாட்டாங்க. அதற்கு உதாரணம் தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் முழுமையாக அப்படி போயிடல, எல்லாரும் அப்படி போயிடல, இன்னும் நிறைய பேர் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இந்த தொடர்ந்து நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இங்கே போராடினாங்க. இப்போ இதில் என்னென்னா சர்வதேச ஊடகங்கள் இப்படிலாம் பார்க்குற போது இது வந்து இந்த நீட்டு தொடர்பான போராட்டம் மட்டும் இல்லை, இந்த ஜென்ஜி தலைமுறையின் இந்த சிஜேபி என்ற கட்சியின் போராட்டமும் தன்னெழுச்சியான ஒரு அரசியல் விழிப்பும் அரசியலாக மாறுமா அப்படிங்கிறது அடுத்த கட்டம் இது என்னவாக போகும். ஏன்னா இப்போ ஒரு போராட்டத்தோட முடிச்சுட்டு ரைட்டு தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டார், அவங்க மேலே போட்ட எஃப்ஐஆர்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க, அவ்வளோதான் நமக்கு ஒன்றும் இதில் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்களா, அல்லது இந்தியாவுக்கு தேவையான அடுத்த கட்ட அரசியல் அவர்கள் முன்னெடுப்பார்களா, அதற்கு தயாராவார்களா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஜென்ஜி தலைவருடைய இந்த போராட்டம், இந்த அரசியல், இந்த நகர்வு அடுத்த கட்டத்திற்கு செல்லுமா அல்லது இந்த எல்லையோடு நின்றுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக தவிர்க்கவே முடியாது. அந்த கேள்வி எழுப்பி தான் ஆகணும். ஏன்னா இதுவரைக்கும் வந்த இந்த ஒரு தன்னெழுச்சியாக ஒரு எழுச்சி வந்திருக்கிற போது, அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கிற போது இளைஞர்களுக்கு நாம் இதுவரை சொல்லத் தவறிய செய்திகளை இனிமேலாவது சொல்ல வேண்டும்ங்கிறது தான் நமக்கு இப்போ நாம் உணர வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது இதற்கு முந்தைய உள்ள தலைமுறை. ஏன்னா நாம் எதையோ சொல்ல தவறிட்டோம் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க இதுவரைக்கும் இதெல்லாம் தன்னுணர்வு இல்லாமல், ஒரு பிரச்சனை இல்லாமல் நாம் சுரண்டப்படுகிறோம், நாம் வந்து கல்வியிலிருந்து வெளியே தள்ளப்படுறோம் அப்படிங்கிறத பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த உணர்வு இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியல. இடஒதுக்கீடு எதுக்கு ஏன் அப்படிங்கிற அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அவனுக்கு என்னன்னே தெரியல. அது அப்புறம் இங்கே சில பேர் சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டு மொழி என்னென்னா இந்த ஜென்ஜி தலைமுறை சேர்ந்த சில இளைஞர்கள் என்னென்னா, எங்கள் பாட்டன் சிறப்பு இல்லாமல் நடந்தார், இடுப்பில் துண்டு கட்டினார், தோளில் துண்டு போட முடியல அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனை, நான் இப்போ நல்லா வேலை பார்க்குறேன், ஏசி ரூமில் இருக்கேன், ஐடியில் வேலை பார்க்குறேன், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கிட்டே அந்த பழைய கதையை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சுல்ல இடையில் வந்தது. ஆனால் இன்னும் பல கோடி பேர் அதே மக்கள் அதே நிலையில் தான் இருக்காங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளணும் அல்லது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது.
அதனால் இது வந்து ஒரு சமூகம் சமச்சீரான நிலையை அடைகிற வரை அடைய அந்த இடத்தை அடைகிற வரை இத்தகைய போராட்டங்களும் இத்தகைய கோட்பாடுகளும் இதனுடைய துடிப்பும் தேவை அப்படிங்கிறத அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டிய கடமை முந்தைய தலைமுறைக்கு உண்டு. இன்றைய தலைமுறைக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை முந்தைய தலைமுறைக்கு உண்டு. அந்த இடத்துல தான் இப்போ நிற்கிது. இன்றைய தலைமுறை இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு. நீட்டுங்கிற மிகப்பெரிய மோசடியை வந்து அசைச்சு பார்த்துருக்காங்க. இதோடு இது முற்றுப்பட்டு விடுமா, இனிமேல் எல்லாமே சரியாக நடக்குமாங்கிறதுனா நிச்சயமாக நடக்காது. ஏன்னா நீட்டுங்கிற தேர்வு மோசடி அப்படிங்கிற அந்த புள்ளியை, அதுக்கு அடுத்த கட்ட அந்த செய்தியை, அந்த பிரச்சனையை வந்து அவர்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஊடகங்கள் அந்த செய்தியை பேசுபொருளாக இதுவரை ஆக்கியதே இல்லை. இப்போ தன்னெழுச்சியாக அந்த சிஜேபி போராடலைன்னா இந்த நீட்டு பிரச்சனை யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. நேஷனல் லெவலில் எந்த ஊடகமும் பேசுனதில்லை இது வரைக்கும். ஊடகங்கள் உண்மையிலேயே இந்த மாஸ் மீடியா அப்படிங்கிற சொல்லப்படுகிற ஊடகங்கள் வந்து அவர்களுடைய கடமையை அவர்களால், ஏன்னா அதில் பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஏன்னா ஊடகத்தில் பணியாற்றுகிற செய்தியாளர்களையோ செய்தி குழுவினரையோ வந்து ஆசிரியர் குழுவினரையோ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே அந்த முதலாளிகளுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வேலை செய்ய முடியும். அந்த முதலாளிகள் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ ஊடகங்கள் வந்து ஏன் ஊடகங்கள் அந்த காலங்களில் இப்போ ஒரு விடுதலை போராட்ட காலத்தில் பாரதியார் அவர் எழுதினார், திராவிட இயக்கங்கள்லேருந்து நிறைய ஏடுகள் வந்துச்சு, பெரியார் விடுதலையை தொடர்ந்து சுதந்திரமாக நடத்தினார், குடியரசில் அவ்வளோ விமர்சித்தார் அப்படின்னா கலைஞர் நடத்தின முரசொலியில் அவர் எழுத முடிஞ்சிச்சு. கவிஞர் கண்ணதாசன் இதில் நடத்தினார், தென்றலில் நடத்தியிருக்காரு. இவங்கெல்லாம் ஏன் வந்து அப்பப்போ இருந்த அரசு அதிகார வன்முறையை அவருடைய தவறை சுட்டிக்காட்டி எழுத முடிஞ்சிருக்குன்னா, அவர்களெல்லாம் சுதந்திரமாக அவர்களுடைய உழைப்பில் அவர்களுடைய அந்த இதில் வந்து இந்த பத்திரிகை, ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், ஒரு பத்திரிகையாளரே இந்த மாதிரியான ஆளுமைகளே பத்திரிகை நடத்தின காலம் அது. அதனால் அவங்களால எழுத முடிஞ்சிச்சு. இப்போ யார் ஊடகங்களை நடத்துகிறாங்கிற கேள்வி நீங்களே அதுக்கான பதில் நம்ம சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர்களும் யார் அப்படின்னு கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்கள். அந்த தொலைக்காட்சிகள் எப்படி இது மாதிரியான ஆட்சியாளர்களையோ அல்லது பெருமுதலாளிகளையோ எதிர்த்து கேள்வி எழுப்பணும்? கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடாதுன்னு எந்த ஊடகம் சொல்ல முடியும்? ஏன்னா கோச்சிங் சென்டர் நடத்தின பணத்தில் தான் சில ஊடகங்களே நடக்குங்கிறது யதார்த்தம். அப்போ அந்த கோச்சிங் சென்டர் நடக்கிற வியாபாரத்தை எப்படி ஒரு ஊடகம் தட்டி கேட்கும்? இப்போ அந்த இடத்துல இப்போ வந்து சோசியல் மீடியாங்கிறது, அந்த ஒரு தனிமனித சோசியல் மீடியாங்கிற அந்த ஊடகங்கள் இப்போ அந்த இடத்த பிடிச்சிருக்கு. அந்த காலத்தில் அரசியல் இயக்கங்களே அந்த மாதிரியான ஏடுகளை நடத்தின, அந்த ஏடுகளில் வந்து அரசு அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டின, கேள்வி எழுப்பின. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு பத்திரிகைகள் நடத்துவதற்கு முடியலை. ஏன்னா இப்போ தேவைப்படுறது பெரிய முதலீடு தேவைப்படுது. ஒரு டிவி நடத்துறதுனா அதுக்கு எத்தனை கோடி தேவைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதையெல்லாம் வந்து பெருமுதலாளிகள் தான் நடத்த முடியுது. பெருமுதலாளிகள் யார்? ஒரு பக்கம் அரசுக்கே கடன் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அப்புறம் அவங்கள போய் நீங்கள் அரசு எதிர்த்து எப்படி கேள்வி வைப்பாங்க? இந்த அளவுக்கு செய்தி இன்னொன்று போடுறதே தவிர்க்க முடியாமல் போகிறதே பெரிய பெருந்தன்மை அவங்க. அப்படி தான் நம்ம நினச்சிக்க வேண்டியிருக்கு. அதான் உண்மை. இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்தின போராட்டத்தை ஊடகங்கள் மாஸ் மீடியா எதுவும் பண்ணலைங்கிற போது முழுமையாக அந்த ஒடுக்குமுறை, அந்த காவல்துறையினர், துணை இராணுவத்தினர் இந்த மாதிரியான தாக்குதல்கள், வன்முறைகள்லாம் நடந்ததை காட்டலைங்கிறதுனால தன்னெழுச்சியாக மாணவர்களே, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களே ஒரு பகுதியினரே அதை படம் பிடித்து சமூக ஊடகங்களில் பதிவு செய்ததுனால தான் அது வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. அதை வந்து அரசினால் மூடி மறைக்க முடியல அப்படிங்கிறது தான் குளோபல் மீடியாவில் வந்து முக்கியமான செய்தி. சோசியல் மீடியா மாதிரியான அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அதை பதிவிட்டதுனால கிடைத்த ஒரு விழிப்புணர்வு தான் இது. எனவே இந்த விழிப்புணர்வை இன்னும் கூர்த்திட்டு இதை அரசியல் மயப்படுத்த வேண்டிய கடமை சமூக இயக்கங்களுக்கு உள்ளது. இது அரசியல் இயக்கங்கள்ட்ட நம்ம விட்டுட்டு நம்ம பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அரசியல் இயக்கங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா உண்டு. எல்லா அரசியல் கட்சிகளுமே அதனுடைய பின்னணியில் ஒரு முதலாளியினுடைய பிடியில் தான் இருக்கும். அவர்களை மீறி பெரிதாக அவர்கள் பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது. அப்போ மாணவர்கள் அந்த உண்மையை புரிந்து கொண்டு சமூக இயக்கங்களோடு கைகோர்த்து இந்த இப்போ எடுத்திருக்கிற அரசியலை இன்னும் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும். இந்த இயக்கத்தை இன்னும் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும். இது கல்வி மட்டும் இல்லை, பொதுவாக அரசியல் சமூக சீரமைப்புங்கிறது நிறைய தேவைப்படுது. 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் நிறைய பயணப்பட்டாச்சு. அதுவும் கடந்த 10 ஆண்டுகளில் வேறொரு சிக்கலில் இந்தியா மாட்டிக்கிட்டுருச்சு. இதுவரைக்கும் நிர்வாகம், ஊழல் அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சு. இப்போ கூடுதலாக வந்து மதவாதம், பிரிவினை, பிளவுவாதம், அந்த சமூக முதல், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆக இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிப்படணும்னா இந்த அரசியலை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதாங்கிறது எப்படிப்பட்ட கட்சி, காங்கிரஸுங்கிறது எப்படிப்பட்ட கட்சி? காங்கிரஸும் ஒன்றும் அது இத்தனாண்டு காலம் அது செய்த நிறைய நடவடிக்கைகள் நிறைய இருக்குது. அவர்கள் மீதான விமர்சனம் நிறைய இருக்குது. இதுபோல் பெரிய அரசியல் கட்சிகளுடைய நிலைமை என்ன, அவர்கள் எந்த பின்னணியை கொண்டவர்கள், இவர்களால் என்ன செய்ய முடியும், அவர்கள் இதுவரை செய்த நன்மை என்ன, இதுவரை செய்த தீமை என்ன, அல்லது
செய்ய தவறியவை என்ன, இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு தீர்க்கமான அரசியல் பார்வை இந்த தலைமுறையினருக்கு, ஜென்ஜி தலைமுறைக்கு வேண்டும்ங்கிறது தான் இப்போ முக்கியமான இது. அதை வந்து எந்த அரசியல் கட்சியும் அவர்களுக்கு போதிக்காது, எந்த அரசியல் கட்சியும் இந்த அறிவை அவர்கள் பெற அனுமதிக்காது. அதுதான் உண்மை. ஆனால் சமூக இயக்கங்கள், இன்றைக்கி இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்த சமூக ஆர்வலர்கள், தன்னெழுச்சியான அமைப்புகள் எல்லாமே வந்து அந்த பணியையும் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் ஜென்னிசத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்க வேண்டும். ஏன்னா சர்வதேச அளவில் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இந்தியாவில் இன்றைக்கி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்குன்னா ஜனநாயகத்தை காப்பதற்கான மிகப்பெரிய இயக்கமாக இது மாற வேண்டுங்கிற எதிர்பார்ப்பு ஜனநாயக சக்திகள் மத்தியில் உருவாகியிருக்கு. அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு, புரிந்து கொள்ள முடியுது. அதனால் அதை நோக்கி இந்த ஜென்ஜி தலைமுறையின் போராட்டம் நகர வேண்டும், கூர்தீட்டப்பட வேண்டும். அரசியல் அந்த தெளிவை அவர்கள் பெற வேண்டும். இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகரணும். இதோட வந்து அவர் தர்மேந்திர பிரதான்கிறவர் ஒரு தனி மனிதர், அவர் ஒரு ஐகான், இந்த பிரச்சனையினுடைய ஒரு குறியீடு அவர், அவ்வளோதான். அவர் பதவி விலகிட்டதுனால, இன்னொருத்தர் அந்த பதவியில் உட்கார்ந்ததுனால இந்த பிரச்சனையெல்லாம் ஒருபோதும் சரியாகாது. அதனால் இந்த பிரச்சனை முழுமையாக சரியாகணும்னா இந்த அரசியலை வந்து ரொம்ப ஆழமான ஒரு புரிதலோடு இவர்கள் அணுக வேண்டும். அரசியல் வடிவமாக இந்த கட்சி இயக்கமாக மாற வேண்டும் இந்த சிஜேபிங்கிறது. இது அடுத்து வந்து என்ன செய்வாங்கன்னா, அடுத்தடுத்து கூட்டணி மாற்றம், ஏன்னா 29 எலெக்ஷன் வருது, அதை வைத்து இவங்க ஒரு முக்கியமான சக்திங்கிறதுனால இனி இந்த கூட்டணி மாற்றங்களுக்கு வருவாங்க. அதில் எல்லாம் இந்த இயக்கத்தினர், இந்த இளைஞர்கள், இந்த அபிஜித் போன்ற அதனுடைய தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் வந்து மிக கவனமாக இருந்து அதை கையாள வேண்டும் என்பது தான் இப்போடைய அவங்க முன்னாடி உள்ள ஒரு சவால். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, இது இந்தியாவுக்கே ஒரு சவாலான ஒரு காலகட்டம் இது. ஏன்னா இந்த மாற்றம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்னா அவர்கள் தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம்.